அப்போ அந்த நோய் வந்ததுன்னு சொன்னால் அதில் என்ன அந்த பாரதூரம்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு கையிலையோ காலையோ ஒரு புண் வந்ததுன்னா அந்த புண் வந்து நம்ம சொல்லிட்டுனா அது முத்தி அந்த புண் பழுத்து அதிலோட சலமோ ரத்தமோ வெளி நோக்கி வரும். ஃபிஸ்டூலாண்டு சொல்லப்படுற நோயில் இருக்கிற அந்த சலமோ புண்ணோ அந்த இதோ அந்த விஷபீஜ இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் நாம், அது உள்நோக்கி போகிறதால அந்த புண் உள்ளுக்கு அந்த ஒடுப்போறோன்னு சொல்லுவோம். அதான அந்த அதுக்கு பேரே பகந்தரம்னு சொல்கிற ஒரு ரூட் ஒன்று ஒரு உள்ள போயிடும். வெளியால் ஒரு திறப்பு ஒன்று இருக்கும், ஒரு ஓப்பனிங் இருக்கும், அது உள்ளுக்கு போயோ அது இந்த மலக்குடலோட துறக்கலாம், உள்ளுக்கு போயிட்டு துறக்கலாம். பாரம்பரிய ஹெல மருத்துவம் நவீன வருகையுடன். இன்றும் இலக்கம் 56 பெப்பிலியான ரோட் நிதிமால தெஹிவளையில் அமைந்திருக்கின்ற வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு வழங்குகின்ற இந்த குறுகிய மருத்துவ ஆலோசனை கொண்ட காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் வருகை தந்திருக்கின்றார் மிகவும் ஆயுர்வேத மருத்துவத்துறையில் அனுபவமும் தேர்ச்சியும் பெற்ற ஆயுர்வேத யூனானி சத்திர சிகிச்சை வைத்தியர் டாக்டர் ரியாஸ் அவர்கள். இன்று அவரிடமிருந்து நிறைய விடயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக இன்று நாம் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் அர்ஷஸ் உட்பட அநேகமான சத்திர சிகிச்சைகள் பற்றி பேசியிருக்கின்றோம். ஆனால் அநேகமானவர்கள் எதிர்பார்ப்பார்கள் இந்த சத்திர சிகிச்சை என்றால் இது மேலை தேய அலோபதி மருத்துவத்தில் தான் இருக்கின்றது என்று. இல்லை, ஆயுர்வேத மருத்துவத்திலும் இருக்கின்றது, யூனானி மருத்துவத்திலும் இருக்கின்றது, கிளைத்தேய மருத்துவங்களிலும் இருக்கின்றது. ஆனால் இந்த சத்திர சிகிச்சை கீழைத்தேய மருத்துவத்துறையில் எவ்வாறு இருக்கின்றது என்பது பற்றி ஒரு நல்ல விளக்கம் தருவீர்கள் டாக்டர்? சத்திர சிகிச்சை என்பது ஆங்கில மருத்துவத்துறையிலே மிகவும் ஆழமாக ஒரு பெரிய ஒரு துறையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது, நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் சத்திர சிகிச்சை துறையின் ஆரம்பம் இந்த ஆயுர்வேத யுனானி வைத்திய துறைகளிலிருந்து வந்த ஒரு ஆரம்ப அடிகோலி வந்து இந்த துறைகள் தான். என்னென்னு சொன்னால் அல் ஜஹ்ராவி, ஆச்சாரிய சுஸ்ருதே போன்றவர்கள் இந்த துறையில் வந்து பேர் போன விற்பனர்களாக இருந்திருக்கிறார்கள், பிரபலமான சத்திர சிகிச்சைகளை செய்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று ரீதியாக நாங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். ஆயுர்வேத யுனானி சத்திர சிகிச்சைங்கிறது பொதுவாக பல பிரிவுகளை உள்ளடக்கின ஒரு 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 பகுதி. ஆயுர்வேத சத்திர சிகிச்சை, யுனானி சத்திர சிகிச்சைங்கிறது பல பிரிவுகளை உள்ளடக்கின பகுதி. இதில் வந்து நாங்கள் வந்து ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும்போது, பொதுமக்கள் விளங்கி கொள்வதற்காக வேண்டிய ஆங்கில வைத்தியத்தோடு ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும்போது நாங்கள் அதாவது ஆயுர்வேத யுனானி சத்திர சிகிச்சைகள்ங்கிறது என்னென்னு சொன்னாக்கா அதாவது நான் இன்வர்சிவ் அல்லது வந்து மினிமல் இன்வர்சிவ், அதாவது ஒரு நோயாளியுடைய உள் உறுப்புகளுக்குள்ள போயிட்டு செய்யப்படுற சத்திர சிகிச்சைகள் இதில் பொதுவாக நம்ம நாட்டில் செய்யப்படுறதில்லை, குறையும், மிகவும் குறையும். இந்தியா மாதிரியான நாடுகளில் அது செய்யப்படுகிறது. ஏன்னா நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த ஆயுர்வேத யுனானி சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுது, தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. இலங்கையில் அந்தளவுக்கு இன்னும் வளர்ச்சி அடையலை. இருந்தாலும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய சத்திர சிகிச்சை முறைகள் என்று சொல்லி குறிப்பிட்ட சத்திர சிகிச்சைகள் இந்த யுனானி ஆயுர்வேத முறைகளுக்கூடாக இங்கே செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமைப்புகள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அப்போ அந்த காலங்களில் நம்ம பார்க்குறோம் பல பல்கலைக்கழகங்கள் மேற்படிப்புகள் கூட இந்த சத்திர சிகிச்சை சம்பந்தமாக யுனானி ஆயுர்வேத சம்பந்தமான சத்திர படிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 6-8 வருடங்களுக்குள் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு வைத்தியர்கள் அது சம்பந்தமாக பயிற்சிகளை பெற்று நாட்டில் உள்ள பல்வேறு ஆயுர்வேத வைத்தியசாலைகளில் கடமையாற்றிக்கின்னு வராங்க. அப்போ நிறைய மக்கள் இது சம்பந்தமாக இப்போ விளங்கி இந்த இப்படி ஒரு சத்திர சிகிச்சை முறைகளும் இருக்குது. எல்லா வகையான சத்திர சிகிச்சைக்குரிய சிக்கல்களுக்கும் ஆயுர்வேத யுனானியில் தீர்வு இருக்குன்னு அப்படி சொல்ல இயலாது. ஆனால் அதுக்கும் குறிப்பிட்ட நோய்களுக்கு வெற்றிகரமாக சத்திர சிகிச்சை செய்யலாம் என்கிறது தான் இந்த இடத்துல நான் வந்து குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். நல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தீர்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட சில நோய்களுக்குத்தான் நீங்கள் சத்திர சிகிச்சை செய்யலாம் என்று கூறினீர்கள். அப்படியானால் அது எவ்வகையான நோய்கள் என்பது பற்றி விளக்குவீர்களா? பொதுவாக வந்து ஆயுர்வேதத்தில் வந்து நாங்கள் வந்து சத்திர சிகிச்சையோடு தொடர்ச்சியாக செய்து வர வைத்தியர்கள் அடிப்படையில் நாங்கள் காணும். பொதுவாக இந்த ஏனோரெக்டல் டிசீசஸ், பொதுவாக நோயாளிகள் வந்து குறிப்பிட்டு பேசுகிற பாசையில் சொன்னால் மூல நோய்,
மூலம் சம்பந்தமான நோய். அப்போ அது பொதுவாக மூல நோயின்னு தான் நோயாளி குறிப்பிடுவார். அதோடு சம்பந்தமாக அந்த இடம் சம்பந்தமாக பல வகையான நோய்கள் அந்த இடத்துல வரலாம். அது குறிப்பாக நான் 1 2 சொல்லலாம். உதாரணமாக வந்து அதில் வர இந்த நாங்கள் சொல்கிறோம் பைல்ஸ், ப்ளீடிங் பைல்ஸ், ஹெமோராய்ட்ஸ்னு சொல்கிறோம், ஃபிஸ்டூலான்னு சொல்கிறோம், பகந்தரான்னு சொல்லுவாங்க. ஒடு போகிறதுன்னு நம்மளோட பாசையில் சொல்லுவோம். அதே போல் ஃபிஷர்ன்னு சொல்கிறோம். அது ப்ரொலாப்ஸ்னு சொல்லி அந்த பகுதிகள் வெளியில் வாரது ஒரு அப்படியான சுச்சுவேஷன். அப்போ அந்த நோய் நிலைகள் பல்வேறுபட்ட நோய் நிலைகள் அது இருக்குது. அதுகளெல்லாம் வெற்றிகரமாக செய்யலாம். வைத்தியர் ஒருவர் சரியான முறையில் அதை ஆராய்ந்து அதை வந்து சிகிச்சை அளிக்கும் போது அதுக்குரிய வசதி வாய்ப்புகளும் கிடைக்கி சிகிச்சை அளிக்கும் போது வெற்றிகரமாக அதை செய்யலாம். அதே போல் நாங்கள் சொல்கிறோம் இந்த சந்திரோக, அதாவது வந்து கெடும்பெதும்னு சொல்ல உடைவு முறிவு சம்பந்தமானது இதுகளும் சத்திர சிகிச்சையோடு சம்பந்தமானது. அதுகளையும் நாங்கள் வந்து வெற்றிகரமாக செய்கிறோம், இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டாமல் இருக்கிறோம். அதில் நிறைய பலரும் கேள்விப்படுற விஷயம். அதே போல் இந்த வெரிகோஸ் வெயின் அது சம்பந்தமான பிரச்சனை, வூண்ட் மேனேஜ்மெண்ட், குறிப்பாக நீண்ட கால ரீதியில் இருக்கிற பழைய புண் காயங்கள், அது வேறு நோய்களால் வந்ததாக இருக்கலாம், மற்ற காரணங்களால் வந்த புண்ணுகள் ஆகிக்கிறோம். இன்றைக்கு இந்த டயபெட்டிக் உண்டுங்கிறது சமூகத்தில் ஒரு பிரச்சனை பல பேருக்கு இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து இந்த ஆயுர்வேத சத்திர சிகிச்சை, யுனானி சத்திர சிகிச்சை முறைக்கூடாக வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த வாத நோய்கள், இந்த மால்ஸுகள், அதான் சொல்கிறோம் நாங்கள் முன்ன சொன்ன மாதிரி, மேலே குறிப்பிட்ட மாதிரி நான் இன்வர்சிவ், அதாவது நோயாளியின் புறப்பகுதியில் வரக்கூடிய சத்திர சிகிச்சையோட சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் வெற்றிகரமாக செய்யலாம். அதுலேயே நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு குறிப்பிட்ற ஒரு சில நோய்களை குறிப்பிட்டு ஒன்று சொல்லலாம். என்னென்னு சொன்னால், அந்த ஃபிஸ்டூலான்னு சொல்லி நாங்கள் ஒன்று சொன்னோம். அதாவது வந்து சிங்களத்தில் பகந்தரான்னு சொல்லுவாங்க, தமிழில் பகந்தரம்னு சொல்லுவாங்க. நாங்கள் யுனானி வயத்தில் அதை பொசூர்னு சொல்லுவோம். அதாவது அந்த மூலம் அந்த இடங்களில் வரக்கூடிய ஒரு துளை. அதில் ஒரு பாயிண்ட் என்னென்னு சொன்னால், அந்த பகந்தராங்கிறது உடலில் எந்த பகுதியிலையும் வரலாம், நமக்கு எந்த பகுதியிலையும் வரலாம். அது குறிப்பாக எந்த பகுதியாக வந்தாலும் ஒரே மாதிரியான சிகிச்சை முறை தான் அந்த நோயாளிக்கு ஏற்ற மாதிரி. அப்போ அந்த நோய் வந்ததுன்னு சொன்னால் அதில் என்ன, அந்த பாரதூரம்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு கையிலையோ காலையோ ஒரு புண் வந்ததுன்னா, அந்த புண் வந்து நம்ம சொல்லணும்னா அது முத்தி அந்த புண் பழுத்து அதோட சலமோ ரத்தமோ வெளி நோக்கி வரும். இந்த ஃபிஸ்டூலாண்டு சொல்லப்படுற நோயில் இருக்கிற அந்த சலமோ புண்ணோ அந்த இதோ அந்த விஷபீஜ இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் நாம், அது உள்நோக்கி போகிறதால அந்த புண் உள்ளுக்கு அந்த ஒடுப்போறோன்னு சொல்லுவோம். அதான் அந்த அதுக்கு பேரே பகந்தரம்னு சொல்கிற ஒரு ரூட் ஒன்று, ஒரு உள்ள போயிடும். வெளியால் ஒரு திறப்பு ஒன்று இருக்கும், ஒரு ஓப்பனிங் இருக்குது, அது உள்ளுக்கு போயோ அது இந்த மலக்குடலோட துறக்கலாம், உள்ளுக்கு போயிட்டு துறக்கலாம். அப்போ அது ஒரு சிக்கல் இல்லை. ஏன்னா அந்த பகுதியில் அந்த கொழுப்பு படிவு கூட இருக்கிற படியால் மக்களுக்கு அந்த அதில் வார நோய் அறிகுறிகளும் குறைவு, குறிப்பாக வலி குறைவு. அதனால தான் அது உடனடியாக கண்டுபிடிக்கிறது நீண்ட காலம் ஆகிறது மக்களுக்கு. குறிப்பிட்ட அளவு அந்த வருத்தம் வந்து அது ஆரம்ப நிலையை நாங்கள் வந்து சைனஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு திறப்பு உள்ள ஒரு பக்கம் ஓப்பனிங் மட்டும், 2 பக்கமும் போயிட்டு ஓப்பனிங் இருந்தால் தான் நாங்கள் அதை சொல்கிறோம் பகந்திரான். 2ம் ஒன்று தான், ஒரே மாதிரி சிகிச்சை முறை தான். அப்போ நோயாளி வந்து ஆரம்ப நேரங்களில் வந்து அவருக்கு லேசான வலியோ இது இரத்தம் கசிவோ அல்லது ஏதாவது கசிவுகளோ சிக்ரீஷன்ஸுகளோ அந்த தொடுகையின் போது வலியோ இப்படி அவற்றை டாய்லெட்டிங் ஹேபிட்டில் வர மாற்றங்களோ இருக்கிற நேரம் இதை கவனித்து செய்கிறது மூலமாக இலகுவாக அதை நாங்கள் வந்து சிகிச்சை அளித்து கொள்ளலாம். அப்போ நோய் அறிகுறிகள் என்று சொல்லும்போது ஆரம்ப நிலையில் இருக்கிற இந்த பகந்தரா இந்த சைனஸ் இதுகளை வந்து நாங்கள் வந்து ஆரம்ப நிலையில் கண்டுட்டோம்னு சொன்னால், இந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதும் வந்து நோயாளிக்கு இருக்கக்கூடிய அந்த அசௌகரியங்களையும் தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இந்த ஆயுர்வேத யுனானி சிகிச்சை முறைகளுக்கு ஊடாக. நல்லது. இப்போ நீங்கள் சிகிச்சையை மிகவும் தெளிவாக அதில் இருக்கின்ற நன்மைகள் பற்றி கூறினீர்கள். இதில் இந்த சிகிச்சை முறையில் சிலர் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அரசுக்கு ஆயுர்வேத யுனானி முறையில் ஆப்ரேஷன் சத்திர சிகிச்சை செய்ய போனால் பயமாக இருக்குமே அப்படியெல்லாம் கூறுகிறார்கள். நீங்கள் இது சம்பந்தமாக என்ன கூற விரும்புகின்றீர்கள்? பொதுவாக சத்திர சிகிச்சை என்று சொன்னாலே எந்த ஒரு நோயாளிக்கும் ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்கும். வெட்டுவாங்களோ அல்லது ஊசியை போடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு தயக்கம், அது இயற்கையானது தானே. ஆனால் ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும்போது நம்ம ஒப்பீட்டு ரீதியாக தான் மக்களும் சிந்திக்கிறாங்க. அனுபவம் தான் ஒரு மனுஷனை இப்படி சிந்திக்க வைக்குது. ஒரு ஆள் சொன்னதை கேட்டு ஆப்ரேஷனுக்கு போனால் வெட்டுனாங்க, இது பண்ணாங்க. யுனானி ஆயுர்வேத வைத்திய முறையில் முதலாவது சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நாங்கள் மயக்க மருந்துகள்
மயக்க மருந்துகள் கூட பயன்படுத்துறது குறைவு, மிகவும் குறைவுன்னு தான் சொல்லணும். அதாவது மயக்க மருந்து, வெளிப்பூச்சு மயக்க மருந்துகளை தவிர, அப்போ ஒரு ஆளை மயக்காமல் அவருக்கு சத்திர சிகிச்சை செய்கிறேன்ட்டு அது எவ்வளோ வலி குறைஞ்சதாக இருக்குன்னு முடிவெடுக்கலாம். அதில் நோயாளிக்கு தெரியும் அந்த இடத்துல என்ன நடக்கும். இரத்த இழப்புகள் மிகவும் குறைவு, நேர விரயம் ஒப்பீட்டு ரீதியில் ரொம்ப குறைவு. அப்போ அவருக்கு காலம் புண், அதாவது வந்து சத்திர சிகிச்சைக்கு பின்னால் போஸ்ட் சர்ஜிக்கல் கேருங்கிறது சத்திர சிகிச்சைக்கு பின்னால் வரக்கூடிய சிக்கல் நிலைகள், சில கம்ப்ளிகேஷன்ஸ், சிக்கல் நிலைகள்லாம் வந்து நாங்கள் வந்து மிக குறைஞ்ச அளவு தான் ஒப்பீட்டு ரீதியில் இருக்கும் இந்த இது. அதாவது வந்து நாங்கள் முதல் சொன்ன மாதிரி இந்த பகந்தராவுக்கு, அதாவது வந்து ஃபிஸ்டூலாவுக்கு நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு வந்து எங்கட சாரசூத்திர கர்மன்னு சொல்லி ஒரு முறை கூடாக சிகிச்சை செஞ்சு வாரம் இலங்கையை பொறுத்தவரையில் அது செஞ்சால் அவர் அந்த சத்திர சிகிச்சையை செஞ்சுட்டு அடுத்த நாளே அவர் வேலைக்கு போகலாம். ஆம் டாக்டர், இந்த சிகிச்சை முறை பற்றி கூறினீர்கள். அதில் மிகவும் முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த அலோபதி சிகிச்சை முறை, உங்களுடைய யூனானி ஆயுர்வேத இந்த சத்திர சிகிச்சை முறை. இந்த இரண்டிலும் உங்களுடைய துறையில் அதை விட எவ்வளவு தூரம் நன்மைகள் இருக்கின்றன? அது மட்டுமல்ல, இந்த சிகிச்சை முறையினால் ஏற்படக்கூடிய ஒப்பீட்டளவிலான பிரயோசனங்கள் என்ன என்று விளக்குங்களா? ஒரு நல்ல ஒரு கேள்வியும் நல்ல ஒரு விடயமும் அறிய வேண்டிய விடயம் என்று சொன்னால், யுனானி ஆயுர்வேத சத்திர சிகிச்சை உட்பட எல்லா வகையான எங்களோட வைத்திய முறைகளுக்கும் எங்களோட ட்ரீட்மெண்ட்ஸுக்கும் நாங்கள் முதலாவது இப்படி ஒரு 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 அடிப்படை இருக்குது. ஒரு நோயாளியை பொறுத்தவரையில் நாங்கள் யுனானி ஆயுர்வேதன் அடிப்படையில் வாதம், பித்தம், கபம்ன்ற அடிப்படையில் அவங்கள பிரிப்போம் நாங்கள். அதாவது ஒரு வைத்தியருடைய, அதாவது யுனானி ஆயுர்வேத வைத்தியர்களோட அடிப்படை அறிவு அதுதான். அதை வச்சு தான் அவங்க தீர்மானிப்பாங்க. அதே போல் நாங்கள் யுனானியில் அதை வந்து 4 வகையாக பிரிக்கிறோம். சஃப்ராவி, சௌதாவி, ஹோனி, பல்கமின்னு சொல்லி அந்த முறைகளில் பிரிக்கிறோம். அந்த அடிப்படையை வச்சு தான் அந்த நோயாளியுடைய அந்த நோயின தன்மையை ஒரு ஒரு யுனானி ஆயுர்வேத வைத்தியர் ஆய்வு செய்வார். அதை எப்படி நாம் இலகுவாக விளங்கிக்கிறதுக்கு சொல்லலாம்னு சொன்னால், ஒரே நோய்க்கு பல்வேறுபட்ட நோயாளர்களுக்கு வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுறதே இல்லை. அந்த அவங்களோட உடல் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மற்றும் சில விடயங்களையும் நாங்கள் ஆராயிரோம். அப்போ அந்த வாதம், பித்தம், கபங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அவருக்குரிய அந்த வைத்தியர், அவர் பரிசோதிக்கிற வைத்தியர் வந்து அவருக்குரிய என்ன வகையான ட்ரீட்மெண்ட் இவருக்கு கொடுக்கப்படணுங்கிறத வந்து பிளான் பண்ணுவார். அப்போ அது ஒரு அடிப்படையான விஷயம். அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி சத்திர சிகிச்சையோ ஒரே மாதிரி மருந்துகளோ இங்கே வழங்கப்படுறது இல்லை. அந்தந்த நோயாளியை நாங்கள் முதலாவது அந்த அவரை நாங்கள் முதலாவது அசஸ் பண்ணுவோம். அவருடைய என்ன மாதிரியான இவரோட உடல்நிலை அமைப்பு என்ன காரணத்தால் இது அந்த நோயுடைய தன்மை. அதே போல் அந்த நோயாளியிலையும் அவதானிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிற, அவரோட உணவு பழக்கங்கள், அவரோட தொழில் முறைகள், அவரோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி, வேறு நோய்கள், அவர் இருக்கக்கூடிய வேறு நோய்கள், அவருடைய அந்த மனநிலைகள், இதுகள் எல்லாமே சேர்த்துத்தான் அந்த ஆயுர்வேத யுனானி வைத்தியத்தில் ஒரு சிகிச்சையை தீர்மானிக்க முன்னுக்கு ஒரு வைத்தியர் தீர்மானிக்க வேண்டிய விடயம். அப்போ நாங்கள் அதுகளை வச்சுத்தான் நாங்கள் வந்து அந்த விடயங்களை முடிவெடுப்போம். இவருக்கு இன்ன வகையான சிகிச்சை முறை தான் பொருத்தமாக வரும் என்று சொல்லி, அப்படி ஒன்றை சரியாக தீர்மானிச்சிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் முதல் குறிப்பிட்ட மாதிரி இலகுவாக அந்த குறிப்பிட்ட நோய்களை ஆரம்ப நிலைகளில் நாங்கள் சுகமாக்கலாம். இதில் இன்னும் ஒரு சிக்கல் உண்டு. பொதுவாக நாங்கள் வந்து சிகிச்சை அளிக்கிற இந்த ப்ராக்டிஸில் இருக்கிற வைத்தியர்கள் வகையில் நாங்கள் காண்ற விஷயந்தான், எல்லா வகையான சிகிச்சைகளுக்கு பிறகு கடைசியாக ஒரு ஆப்ஷனலாக இதையும் செஞ்சு பார்ப்போமே என்ற ஒரு நிலையில தான் மக்கள் ஆயுர்வேத வைத்தியத்துக்கு மாறாங்க. ஆரம்ப நிலைகள்லேயே இதை நாங்கள் வந்து செய்யக்கூடியதாக இருந்த இந்த சர்ஜிக்கல் சம்பந்தமான இப்போ நாங்கள் பேசின இந்த விடயங்களை செய்ய ஒரு நோயாளி தீர்மானிப்பாக இருந்தால் இலகுவாக அவர் சுகமாக. அதாவது இந்த நோய் வந்ததும் ஆரம்பத்திலேயே அவர்கள் இதை நாடினார், அவர்களுக்கு ஒரு நல்ல சுகதேயமான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான முடிவு கிடைக்கும். ஏன்னா மக்கள் என்னென்னு கேட்டால் இது 2ஆம் பட்சமாக பார்க்குறதுங்கிறது செகண்ட் ஆப்ஷன் தான் ஆப்ஷன் மாதிரி பார்க்குறாங்க. இப்படியான நோய்களுக்கு நாங்கள் இதை ஆரம்ப நிலையிலே இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இது இலகுவாக வந்து இதை செய்கிறதுக்கு லேசாக இருக்கும். இது லேசாக இருக்கும். ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி நேர விரயம் குறைவு, அந்த நேரத்துக்கு நேர விரயம் குறைவு, இலகுவான கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்யலாம், இரத்த வீண் விரயமாகாது, குறிப்பாக பொருளாதாரம் பண விரயம் வந்து ஒப்பீட்டு ரீதியில் மிகவும் குறைவுன்னு சொல்லணும். இந்த
ஆயுர்வேத யூனானி சத்திர சிகிச்சை முறைகளுக்கு. அப்படி இதில் குறைவு தான். அரசாங்க வைத்தியசாலைகளில் இலவசமாகவே அது வழங்கப்படுது. அப்போ அப்படி ஒரு நிலைமை இருக்க சொல்ல மக்கள் வந்து இந்த இது விஷயத்தில் தெளிவு, இதில் என்ன நீண்ட காலம் எடுக்கும் என்று சொல்லி ஒரு ஒரு கருத்து இருக்குது. ஆயுர்வேத யூனானியில் நீண்ட காலம் எடுக்கும் இந்த ஒரு நோய் சுகமாகிறதுக்குன்னு சொல்லி, அது எல்லா நோயின் தன்மையை பொறுத்து நீண்ட காலம் எடுக்கிறது அப்படி ஒரு நிலைமை இருக்கலாமே தவிர இந்த சிகிச்சை முறை வந்து வெற்றிகரமான சிகிச்சை முறை. நல்லது. உண்மையில் இன்று உங்களுக்கு டாக்டர் ஒரு நல்ல ஒரு தெளிவான விளக்கம் ஒன்றை தந்தார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் நோயோ அல்லது டாக்டர் கூறிய சில நோய்களுக்கான நிரந்தர தீர்வை பெற்றுத்தரக்கூடிய, அதாவது இந்த இயற்கை மருத்துவ முறையில் நிரந்தர தீர்வை பெற்றுத்தரக்கூடிய சத்திர சிகிச்சை முறை ஆயுர்வேத யூனானி முறையில் இருக்கின்றது. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் உங்களுக்கு நிச்சயம் நல்ல சுகதையாக வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதிலும் குறிப்பாக எமது இந்த வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத வைத்தியசாலை ஒரு சிறந்த தொழில்நுட்ப முறைகளை கொண்டு, அதாவது ஆயுர்வேத யூனானி மருத்துவ துறையில் இருக்கின்ற சிறந்த தொழில்நுட்ப முறையோடு உருவாக்கப்பட்ட ஒரு வைத்தியசாலை. நீங்கள் இங்கு வந்து டாக்டரை சந்தித்தால் உங்களுக்கு நல்ல இந்த சத்திர சிகிச்சையில் நல்ல ஒரு முடிவை பெற முடியும். எனவே இவ்வாறான விடயங்கள் பற்றி பேசுவதற்கு, அதாவது இது சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அதாவது நீங்கள் இது சம்பந்தமாக கேட்க விரும்பினால் வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத வைத்தியசாலையின் தொலைபேசி இலக்கங்களான ஹாட்லைன் 0777400704 அல்லது 0777340741, அதாவது 0777 340 704 அல்லது 0777 340 741. இந்த இலக்கங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அனைத்து விவரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இது மிகவும் இலகுவாக வந்தடையக்கூடிய ஒரு இடம் இந்த வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத வைத்தியசாலை. இங்கு வந்ததும் உங்களுக்கு குறைந்த ஒரு கட்டணத்தில், அதாவது நீங்கள் அலோபதி மருத்துவத்தில் செலவழிக்கின்ற செலவை விட மிகவும் குறைந்த கட்டணத்தில் நிறைவான மருத்துவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நிறுவனம் வழங்குகின்றது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய டாக்டர் ரியாஸ் அவர்கள் குறிப்பிட்டார், இந்த சத்திர சிகிச்சை மற்றவற்றை விட மிகவும் குறைந்த செலவில் பூரணமாக குணமடையக்கூடிய ஒரு சத்திர சிகிச்சையை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று. நீங்களும் அந்த பயனை பெற உங்களையும் அழைத்து இந்த காணொளியில் கலந்து கொண்டு உங்களுக்கு மிகவும் பெறுமதியான கருத்துக்களை, அதாவது இந்த கிளைத்தைய மருத்துவ சத்திர சிகிச்சை சம்பந்தமாக மிகவும் பெறுமதியான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்ட டாக்டர் ரியாஸ் அவர்களோடு, ஆயுர்வேத யூனானி சத்திர சிகிச்சை வைத்தியர் டாக்டர் ரியாஸ் அவர்களோடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனை, இலக்கம் 56, டப்ளியான வீதி, நெடிமான திகவல.